இன்னைக்கு எபிசோட் பார்த்து நிறைய பேர் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேய் நீங்க சொம்பு தூக்குவீங்கன்னு தெரியும்டா, அதுக்கு நீ இந்த லெவலுக்காடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற வழி இல்ல, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். கடைசியில கேட்டோம் அப்படின்னா மக்கள் ஓட்டுப்படி தான் நாங்க வெளியில தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலேயே ஒரு உருட்டுவாங்க. பட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப காலமா இப்படிதான் இருக்கு, என்ன பண்றது. பட் இருந்தாலும் எபிசோட்ல இன்னைக்கு சில முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலந்து கட்டி ஒரே வீடியோல பார்த்துலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே வெள்ளிக்கிழமை சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இதுல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. விஷ்ணுவும் தினேஷும் தனியா உட்காந்து ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. பூர்ணிமா வெளியில போன அன்னைக்கு ராத்திரி. அதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நாம வந்து விசித்ரா இதை எடுத்திருந்தா யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்ல, தினேஷும் கிளியரா சொல்றாப்ல அந்த அம்மாவை டைட்டில் வின்னர் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு காசை எடுக்காம இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது, அந்த அளவுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் அந்த அம்மாவை மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் தினேஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க அந்த 16 லட்சத்தோட வெளில போயிருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க போல. இன்னைக்கு எவிக்ட் ஆகிற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அவங்க. ஏன்னா மாயாவை விட விசித்ரா ரொம்பவே நல்ல பிளேயர், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா மாயாவை காப்பாத்துறதுக்காக விஜய் வர்மா வெளில அமிச்சா கூட பரவாயில்ல, விசித்ராவை அமிச்சாங்க பாத்தீங்களா. இதுக்கு மேல மக்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா, அததான் தாங்க முடியல. பேசாம ஓட்டெல்லாம் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு இந்த கேம் நடத்திட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஈஸியா பாத்துட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓட்ட வாங்கிட்டு ஏமாத்தும் போது தான் மக்களுக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் கமல் சார் வந்திருப்பாப்ல. வந்த உடனே இந்த சூட் கேஸ் ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, ஓகே. பட் இங்க இருக்கவங்க எல்லாம் ஏன் எடுக்கல, எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தான் வின் ஆக போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. பட் ஏன் நீங்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரையா கேட்டிருப்பாப்ல. தினேஷ் வந்து இந்த இடத்துல கிளியரா ஒரு பதில் சொல்லிட்டாப்ல. சார் இந்த ரவுண்ட் வந்தாலே நான் பணம் எடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் சார். ஏன்னா எனக்கு தேவை இதோட ஒரு பெரிய விஷயம், அதனால இது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கிளியரா சொல்லிட்டாப்ல. இந்த அளவுக்கு இந்த மனுஷன் உள்ள பேசிக்கிட்டு இருக்காப்ல. பட் இவருடைய ஒய்ஃப் வெளியில என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. அடுத்து மணி எந்திரிச்சிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடியே நான் மணியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா வந்து இந்த பணப்பெட்டியை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மணி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமல் சார் கிட்ட சொல்ல, பரவாயில்லப்பா உங்க அம்மாக்கு நீ அப்பவே இவ்வளவு தூரம் வருவ அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நல்லா பாராட்டினாப்ல. அது வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து விஷ்ணு கிட்ட கேட்கும்போது, இல்ல சார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டேன், அதனால நான் ஃபைனல் வரையும் போய் பாத்துறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாப்ல. அர்ச்சனா கிட்ட வரும்போது, என்னோட தங்கச்சி வந்து பணப்பெட்டி எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா சார், அதனாலதான் சார் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. விஜயவர்மா சொன்னாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் சார். நான் மக்களுடைய பிரதிநிதியா உள்ள வந்திருக்கேன் சார். சோ மக்களோட ஆதரவுல உள்ள வந்ததுனால அவங்க என்ன வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க, நான் போவேன் சார். அது வரைக்கும் நான் இந்த பணத்தை எடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி வெட்கமே இல்லாம சொல்றாருங்க. வெளில போயிட்டு உள்ள வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இவரை போன வாரத்துல இருந்து மக்கள் வெள்ள வாடா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல இவர் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா வேற லெவல். உடனே இதுக்கு கமல் சாரம், பரவாயில்ல அந்த அளவுக்கு நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாப்ல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. விசித்ராவை கேட்கும்போது, இல்ல சார் பணத்தை எடுக்கிற ஐடியால நான் இல்ல சார், இவங்க எல்லாம் என்ன ஓட்டிட்டு இருந்தாங்க, பட் நான் எடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நம்பி சில பேர் ஓட்டு பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக நான் கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் டீசெண்டா சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. மாயா எந்திரிச்சு, இல்ல சார் நான் எடுக்கலான்னு இருந்தேன், படுபாவி அவ எடுத்துட்டு போயிட்டா, எங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்தது, பட் அவ எடுத்துட்டு போயிட்டா, இருந்தாலும் பரவாயில்ல சார், அவ எடுத்துட்டு போன காசுல எனக்கும் பாதி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் பங்குக்கு வராங்க. யார்கிட்ட காசு இருந்தாலும் அதுல எனக்கு பாதி இல்ல அவங்களுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி பங்கு போட்டுட்டே இருப்பாங்க போல. இதுக்கு முன்னாடி பிரதீப் கிட்டே இதேதான் பண்ணாங்க. 50 லட்சம் ஒண்ணு கொடுத்துறேன், அப்புறம் நீயா பார்த்து ஏதாவது எனக்கு கொடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த ரேங்கிங் டாஸ்க்ல கேட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க போல. ஆக மொத்தம் எவனும் முழு பணத்தோட வீட்டுக்கு போக கூடாது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நல்லது நடந்தது. அர்ச்சனா எந்திரிக்கும் போது ஒரு பயங்கரமான கிளாப்ஸ் இருந்தது, அதை அப்படியே போட்டாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா மாயா எந்திரிக்கும் போது பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது. சோ மாயாவை தான் டைட்டில் வின்னரா புஷ் பண்றாங்க, அது கிளியராவே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோட்லயுமே ஒரு 4-5 இடத்துல மாயாக்கு நல்ல கிளாப்ஸ் வந்தது. இதுக்கு அடுத்து ரெண்டாவது ரவுண்டா கமல் சார் இன்னொரு விஷயத்தை கேட்டிருப்பாப்ல. சரிப்பா, இந்த வீட்டுல இருக்க யாருக்கு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த பணப்பெட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல விசித்ரா மேம சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தது சார், பட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயவர்மா மட்டும் வித்தியாசமா மணி இதை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. பட் விசித்ரா வந்து இல்ல சார் யார் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல, பட் நான் எடுக்க கூடாது அப்படின்னு தெளிவா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. மாயா வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. சோ இந்த செக்மெண்ட்லயும் பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல. மூணாவது செக்மெண்ட்ல தான் பூர்ணிமாவை உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. நான் கூட பூர்ணிமா நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னும் இல்ல, இங்க கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வெளியில கொண்டு போய் செரிஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதுக்கப்புறம் கமல் சார் கேட்டிருப்பாப்ல, வெளியில வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைச்சது அப்படின்னு கேட்க, இங்க சொன்னாங்க பாருங்க அது இன்னும் ஹைலைட் சார். உள்ள உட்காந்துட்டு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்றப்பலாம் நான் பயந்துட்டு இருந்தேன், பட் வெளியில வந்து பார்த்தா எனக்கு அவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு, நான் தான் பைத்தியக்காரத்தனமா உள்ள பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போடு போட்டாங்க. சோ
வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல போல. ஆனா என்ன இருந்தாலும் உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ஒரு இடத்துல வெளியில வந்தது. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி கமல் சார் இவங்க இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்ததுக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு ஹவுஸ்மேட்ஸ மீட் பண்ண வச்சிருப்பாப்ல. உள்ள இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். விஷ்ணு மட்டும் பயத்திலே இருப்பாப்ல. இங்க வந்து ஏதாவது சொல்லி விட்டு போயிட போற, அமைதியா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் இவங்களும் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டாங்க. தினேஷ் வந்து நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விசித்ரா மேம் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியா மாயா கிட்ட வரும்போது நீ சும்மா மட்டும் வந்த, உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ஜெயிச்சு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு இந்த இடத்துல அட்வைஸ் பண்றாங்களாம். சோ மாயாவை டைட்டில் வின்னரா புஷ் பண்றதுக்காக தான் இவங்க வெளில வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகளை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க போல. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வரும்போது தான் கடைசியா கமல் சார் கிட்ட போற போக்குல ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க. நான் உள்ள இருந்தப்ப எனக்கு பெருசா எதுவும் தெரியல சார். பட் நான் உள்ள இருந்தப்போ வெளியில என்னுடைய ஃபேமிலி ரொம்ப படாத பாடுபட்டிருக்காங்க சார். எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க என் சைடு நின்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க உள்ள கேம் விளையாடும்போது வெளியில அவங்க ஃபேமிலி தான் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பிரதீப் கிட்ட பூர்ணிமாவோட அம்மா பேசினதெல்லாம் முந்தா நேத்து ஒரு ட்வீட் வந்தது, எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இப்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. மாயாவோட கேங்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வச்சு மாயாக்கு இப்ப ஓட் பேங்க அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ பூர்ணிமா அந்த வேலையை இதுக்கு மேல பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பூர்ணிமா போற போக்குல இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. இங்க நான் இருந்து எதை கத்துக்கிட்டனோ இல்லையோ சார், வெளியில எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வெளியில அவங்களுக்கு சில நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இது புரிஞ்சிட்டாலே போதும், ஓரளவுக்கு தெளிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா லைட்டா சந்தேகமும் வருது. என்ன பண்றது, அடுத்த வாரம் கெஸ்டா வேற உள்ள வருவாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க சொல்லி முடிச்சுட்டு போனாங்களா, இதுக்கப்புறம் தான் உள்ள மாயா இன்னும் அட்ராசிட்டி பண்ணுவாங்க. நம்ம பொண்ணு வேற லெவல்ல தக் லைஃப் காமிச்சிட்டால, விஷ்ணுவை பார்த்து ஜஸ்ட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில அவனுக்கு செருப்படி கொடுத்துட்டால அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாயாக்கு தான் தட்டுல இருக்கிறது சாப்பிடுற பழக்கமே கிடையாது போல. அடுத்தவன் தட்டுல என்ன இருக்கு, அவன் நல்ல பேர் வாங்குறானா கெட்ட பேர் வாங்குறானா அப்படிங்கறத நோட் பண்ணி அதுல சந்தோஷப்படுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. விஷ்ணு அவ்வளவுதான், யாராவது ஏதாவது சொன்னாலே ஒரு மணி நேரத்துக்கு புலம்புவாப்ல. ஆல்ரெடி இந்த இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் 4வது செக்மெண்டா கமல் சார் ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல. இதுல தான் அர்ச்சனாவை போட்டு தாக்கினாப்ல. இந்த இடத்துல விசித்ராவையும் லைட்டா புட் டவுன் பண்ணாப்ல. மாயாவை தூக்கி வச்சு கொண்டாடினார்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கேம் நடந்தது, அக்ரி டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி. அந்த கேம்ல நீங்க வளவலா குலவலான்னு பேசி ரொம்ப கெடுத்துட்டீங்க. மாயாவும் தினேஷும் மட்டும் தான் அதை ஓரளவுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, விசித்ரா மேம் சொன்னதுக்கு எல்லாரும் டிஸ்அக்ரி கொடுத்தீங்க, அதே மாதிரி மாயாக்கு எல்லாருமே அக்ரி கொடுத்தீங்க. இதுல நீங்க ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். விஜய் வர்மா எந்திரிச்சு சொல்லியிருப்பாப்ல, விசித்ரா மேமுக்கு நான் டிஸ்அக்ரி கொடுத்தாங்க, சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஓகே, பட் பல பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்சனலா சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டாப்ல. பட் வேற யாரும் ஒப்பீனியன் சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே கமல் சார், ஓகே நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வீட்ல கம்ப்ளீட்டான என்டர்டெய்னர் யாரு, அதே மாதிரி இந்த வீட்ல மக்களை என்டர்டெயின் பண்ணாத இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, மாயா விஜய் வர்மாலாம் பயங்கரமா விஷ்ணு அடிச்சாங்க. அதுலயும் இந்த இடத்துல விஜய் வர்மாலாம் எந்திரிச்சு, சார் விஷ்ணு அண்ணா ஒண்ணுமே பண்ணல சார், அவர் சும்மா தான் சார் உட்காந்துட்டு இருந்தார், சண்டை போட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துட்டாப்ல. என்டர்டெய்னர் யார் அப்படின்னு கேட்டா மாயா தானா, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமான எஃபர்ட் போட் பண்ணுவாங்களாம். ஆமா அது உண்மைதான், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரெட் கார்டு தூக்கி ஒரு ஆளை வெளில அனுப்பிச்சிருவாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த விஷயத்துல மாயா கிரேட், கரெக்ட் தானே. அதே மாதிரி மாயாவை கேட்கும்போது, சார் இந்த வீட்ல 2 பேர் பயங்கரமான என்டர்டெய்னர் சார், ஒன்னு வந்து அர்ச்சனா சார், ஏன்னா அர்ச்சனாக்கு ஆடியன்ஸ் ஓட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல அவங்கள பகச்சிட்டாங்க அப்படின்னா மாயா அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும், அதனால அர்ச்சனா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு ஆள் வந்து விஜய் வர்மாவா, ஏன்னா அவர் வந்து பயங்கரமா இந்த வீட்ல மக்களை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாராம், மக்களே அவர் எப்படா வெளில அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மாயாவே சீக்கிரம் வெளில தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட ஒப்பீனியன். அதெல்லாம் புரியாம இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா. சோ இவங்க எல்லாம் வெளில வந்தாலும் புரியாதுங்க, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த வீட்ல யார் என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, விஷ்ணு என்டர்டெயின் பண்ணல சார், அவர் சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில போட்டு அவர் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அர்ச்சனாவை கேட்கும்போது இந்த வீட்ல என்டர்டெயின் பண்ணது வந்து மாயா சார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கட்சி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அர்ச்சனாக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாண்ட் இல்லைங்க. கமல் சார் திட்டினார் அப்படின்னா டக்குன்னு மாறிடுறாங்க, அதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பட் அந்த இடத்துல இருக்க ஒரு ஆள் சொல்லும்போது என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அவங்க எடுத்த டிசிஷன்ல ரொம்ப கரெக்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னுமே ஆடியன்ஸ் ஃபாலோயிங் அதிகமா இருக்கும். பட் டக்குன்னு டிசிஷனை மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்ல என்டர்டெயின் பண்ணாத ஆள் யார் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொல்றேன், மாயாவை கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு கடந்த 4 வாரத்துல பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிருக்காரு. அவர் புலம்புறதே நிறைய பேருக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் யார் அப்படின்னா ஒன்னு பிரதீப் ஆண்டனி, இன்னொன்னு வந்து விஜய் அர்ச்சனா, மூணாவதா இப்ப ஒரு கடந்த 4 வாரமா மணியும் விஷ்ணுவும் அங்கங்க உட்கார்ந்து புலம்புறதெல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் வெளில கிரியேட் ஆகுது. சோ இவங்க மட்டும் தான் என்டர்டெய்னர். மாயாவெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு 10% அங்க இங்க, அதுவும் நிறைய பேர் கிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல மாயாவை என்டர்டெய்னர்
அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. இத சேனலே பண்றாங்க, அதான் ஹைலைட். இந்த இடத்துல கரெக்டா சொன்னது எனக்கு தெரிஞ்சு தினேஷ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணாத ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ட்ரைட்டா விஜய் ஒரு மாவு போட்டு உடச்சிட்டாப்ல. அவர் வந்து இங்க தன்னை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரே தவிர அவருடைய கேரக்டர் காமிக்கல சார், ஒன்னும் விளாடல சார் அப்படிங்கிற மாதிரி பட்ட வர்த்தனமா போட்டு உடச்சிட்டாப்ல. அப்புறம் இந்த இடத்துல மணியை கேட்கும்போது பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் அப்படின்னா அர்ச்சனா தான் சார். ஏன்னா வைல்டு கார்டா உள்ள வரும்போது பயங்கரமா விளையாடி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல கமல் சார் இந்த இடத்துல அர்ச்சனாவை போட்டு தாக்குற மாதிரி தான் பேசினாப்ல. வைல்டு கார்டா உள்ள வந்தது ஏன் எல்லாரும் பெருசா பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாம் முத நாள்ல இருந்து உள்ள இருக்கீங்க. 30 நாள் வெளில உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளியரா பிளான் பண்ணிட்டு ஒருத்தவங்க உள்ள வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அது எப்படி பெருசா நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா அர்ச்சனாவை போட்டு தாக்குனாப்ல. அந்த இடத்துலயே அர்ச்சனா லைட்டா மூஞ்சி சுழிச்சிட்டாங்க, பட் அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கே புரிஞ்சு அதான் போட்டு அடிச்சிட்டேன், போற போக்குல அதை அப்படியே பூசி மொழிகிடலாம் அப்படிங்கிற மாதிரி. யாரு எப்போ வந்தாலும் மக்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்ல. ஆனா மக்கள் ஓட்டுப்படியா நீங்க எடுக்கிறீங்க, அதான் எனக்கு புரியல. ஷோ ஸ்டார்டிங்லயே இங்க இருக்கக்கூடிய ஆட்களை வெளியில எடுக்கிறது நீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து கை காமிக்கிறாப்ல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார், தயவு செய்து ஓட்டுப்படி தான் ஆட்களை வெளியே தூக்குறோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லணும்னு தோணுது. பட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, யார் எவிக்ட் ஆகுறீங்க அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரேக் விட்டு போயிட்டாப்ல. சோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் விஷ்ணு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாப்ல, என்னடா நான் வந்து என்டர்டெயினே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வழக்கம் போல புலம்பிட்டு இருந்தாப்ல. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஃபுல்லாவே இன்னைக்கு எபிசோட்ல மாயாக்கு சொம்ப தூக்கி அவங்க தான் என்டர்டெய்னர், அவங்க தான் இந்த கேமுக்காக அரும்பாடு பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதும். ஆனா ஒரு விஷயத்துக்கு மக்கள் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க, அடுத்த வாரம் மாயா தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கிரீடத்தை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. சோ நாளைக்கு விசித்ரா எவிக்ட் ஆக போறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை பை, தேங்க்யூ கைஸ்.